ஸோ நாளைக்கு 2026க்கான டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படியே தள்ளி போனால் கூட டிசம்பர் 10லாம் அதிகபட்சம் 12க்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மென்டலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவே. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது எந்த மந்தில் வரப்போகுது, ஸோ அந்த மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா அதிகபட்சம் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ்னு பார்த்தீங்கன்னா Group 4 அதுக்கப்புறம் Group 2 வந்து அதிகபட்சம் மெம்பர்ஸ் வந்து எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ். இதுவே 2022 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2022ல் மொத்தம் 32 எக்ஸாம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பாதி எக்ஸாம்ஸ் வந்து 2023க்கு வந்து மாற்றிருந்தாங்க. ஓகேங்களா, 2023ல் பாதி எக்ஸாம்ஸ் இங்கே மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஒரு 12 எக்ஸாம்ஸ் கிட்ட வந்து 2023ல் நடந்தது. 2024 பார்த்திங்கன்னா ஒரு 8 எக்ஸாமும், 2025ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 எக்ஸாம்ஸும் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை பொறுத்து தான் வந்து வேக்கன்சி எல்லாமே கூட குறைச்சா இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இதுலேயும் 2024 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம Group 4 எக்ஸாம் ஜனவரி மந்த்தே நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. ஆனால் எக்ஸாம் எப்போ நடந்தது அப்படின்னா 6th மந்த்து தான் நடந்தது. ஓகேங்களா, அப்போ எந்த அளவுக்கு கேப் இருந்திருக்குன்னு பாங்க. இந்த மாதிரியும் ரேராக நமக்கு நடக்கும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் சாலிடாக வந்து 90 நாள் நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டதுலேருந்து 90 நாள் கேப் இருக்கும் எக்ஸாம் நடக்கிறதுக்கு. ஆனால் 2024ல் மட்டும் Group 4 எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மந்த்தே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதுலேருந்து ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட வந்து டைம் இருந்திருக்கு, ஒரு 5 மந்த்ஸ் கிட்ட டைம் இருந்தது. ஓகேங்களா, ஏன்னா ஜனவரி எண்டில் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6வது மாதம் தான் அந்த Group 4 எக்ஸாமே வந்து நடத்துனாங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் வந்து ஆனுவல் பிளானரை நீங்கள் பார்த்துட்டீங்க, ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகுது. எப்படி இருந்தாலும் ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக தான் செய்யும். அது ஒரு டென்டேட்டிவ் பிளான் வச்சுக்கோங்களேன். டென்டேட்டிவ் பிளான் அப்படின்னா என்ன, இந்த மந்தில் இந்த எக்ஸாமை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த மந்தில் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நாங்கள் நோட்டிஃபிகேஷன் விடுவோம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைட்லேருந்து விடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆனுவல் பிளானர் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ப்ரிப்ரேஷன் பிளான் பண்ணலான்னு இருப்பாங்க. அவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ பதிவு. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது எந்த மந்தில் வந்து வரப்போகுது, ஸோ எந்த மந்தில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா ஸோ அதுலேருந்து எவ்வளோ நாள் கேப் இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆனுவல் பிளானரில் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதிகபட்சம் Group 4 அப்புறம் Group 2 தான் மேக்ஸிமம் வந்து எழுதுகிறாங்க. ஒன்ஸ் ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த Group 4 தவிர. ஓகேங்களா, ஸோ Group 4 அப்படிங்கிறது மட்டும் ஃபிக்ஸ் ஆகிக்காதீங்க. ஆனுவல் பிளானரை பார்க்குறீங்க, ஸோ அதில் வந்து ஒரு 8லேருந்து ஒரு 9 எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து உமன்ஸ் மட்டுமே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து இந்த இயரில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பிளான் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, அதில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க இல்லை ஒரு யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே அனலைஸ் பண்ணி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ பிஜி லெவலில் ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அது வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பிஜி லெவலில் வந்து முடிச்சிருப்பாங்க. ஏன்னா பர்டிகுலராக ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து காமர்ஸ் மட்டுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன பண்ணக்கூடாது, என்னோட எய்ம் வந்து Group 4 தான், ஏதோ ஒரு வேலையில் போய் உட்காந்தா போதும் அப்படிங்கிறது நினைக்கிறது ஓகே தான். ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கக்கூடாது, நான் எனக்கு இவ்வளோ தான் வரும், என்னோடய லிமிட் இவ்வளோ தான் அப்படிங்கிறது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு எனக்கான எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது தயவு செஞ்சு வந்து நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் அதில் எத்தனை எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, அது எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, நான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஸோ அதோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ அப்போ அதோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்தந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஒரு ப்ராக்டிஸ்க்குனாச்சும் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை எக்ஸ்பீரியன்ஸ்டாக வந்து இது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணவங்களும் வந்து பார்த்துட்ருப்பாங்க. பிகினர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் வந்து பிகினர்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, பிகினர்ஸாக வரவங்களும் அவங்களோட அப்ரோச்சு ஸோ அவங்களோட விஷனில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடப் பண்ணி வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிகினர்ஸாக வர்றவங்களுக்கு இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சப்போர்ட் இருக்கும் வீட்டில். இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து இப்போ எக்ஸாம் வந்து எழுதுகிறாங்க, இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சிருக்கிறாங்க, 1 இயர் ஏதாவது ஒரு வேலை தேடுறாங்க, இல்லைனா எடுத்தோன்னே வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளே வராங்க. அவங்களோட மென்டார்னா அவங்க வீட்டில் அவங்க அண்ணாவோ இல்லை ரிலேட்டிவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ அவங்க தெருவில் யாராவது ஒருத்தவங்க சொல்லியோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டில் நிறைய சப்போர்ட் இருக்கும். அவங்களோட வீட்டில் கண்டிப்பாக நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு 3 வருஷம் வரைக்கும் நிற்கும். ஓகேங்களா, இதுவே நீங்கள் ஒரு 3 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு 4 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படிங்கும் போது அந்த ஃபஸ்ட் இயர் கிடைச்ச அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது
கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிரி ஆகிட்டு இருக்கும். சப்போர்ட் அப்படிங்கிறது என்றைக்குமே எக்ஸ்பிரி ஆகக்கூடிய ஒன்று. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம், எங்கள் வீட்டில் வந்து சப்போர்ட்டே கிடையாது, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணலை. ஆனால் வீட்டில் மாமனார் மாமியார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு போக போகிறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இயர் பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் உங்களோட எஃபர்ட்டை போட்டு படிச்சிருப்பீங்க. இங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்குது. இந்த காம்படிஷனை பீட் பண்ணி நம்ம வரணும் அப்படின்னா மொதல் எக்ஸாம் எழுதும் போது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, கடையில் வந்து போய் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை வாங்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற வியூவில் தான் நிறைய பேர் வந்து என்ட்ரி ஆவாங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் கூட வந்து இது ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறேன், பேசிக்காக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, கடையில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிறது அதுதான். ஸோ அதில் எக்ஸாம் எழுதி ஒரு அவுட்புட் வரும். ஸோ எதிர்பார்த்த மார்க் வராமல் ஓரளவுக்கு மார்க் வாங்க முடியும். அப்போ இன்னும் கொஞ்சம் படித்தா என்னால் வந்து இங்கே மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப் அதெல்லாம் வந்து தேட ஆரம்பித்து ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சோர்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு 2.5 வருஷம் போயிருக்கும். ஏன் இந்த வீடியோ பார்க்குற கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் நடக்கிறது இதுதான். ஓகேங்களா? ஒரு 2.5-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது என்ன ப்ரொசீஜர், எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம், எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் எக்ஸாமை அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடச்சிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வருஷம் என்ட்ரி ஆகும் போது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு புக்கு, இதை படித்தா நமக்கு வந்து இங்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஏன்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கே 2.5 வருஷம் ஆகிடுதா, அப்போ அவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இப்போ ஃப்ரெஷராக வரவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சப்போர்ட் இருக்கும் போதே மேக்ஸிமம் வந்து அதை பிடிச்சிக்கிறாங்க. அதுலேயுமே எல்லாருமே வந்து கிளியர் பண்ணி உள்ளே வராங்களா அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? அப்போ இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எக்ஸாம் பர்டிகுலராக ஒரு குரூப் 4 எக்ஸாம் இல்லை குரூப் 2 எக்ஸாம் மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இந்த எக்ஸாம் தான் உங்களோட எய்ம். நீங்கள் இதுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இருக்கலாம், அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம், அதை நீங்கள் எழுதுங்க, அதை வந்து முழு மனசாக எழுதுங்க. அது கூட இருக்கக்கூடிய மற்ற எக்ஸாம்ஸும் உங்களோட குவாலிஃபிகேஷனில் இருந்ததுன்னா ஜஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ அட்டன் பண்ணி அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கே காம்படிஷன் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது வந்து காம்படிஷன் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா ரொம்ப அதிகமான எக்ஸாம்ஸ் எழுதுறது வந்து இன்னமும் இந்த OMR ஷீட்டில் தான் வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ கம்மியான எக்ஸாம்ஸ் இந்த அளவுக்கு தான் அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக வந்து மாற்றிட்டு இருக்காங்க. அப்படி தான் மாற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், எழுதுங்க. ஓகேங்களா? அதில் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் பண்ணுற தப்பை உங்கள் ஆசைப்பட்ட எக்ஸாம்ஸில் ரெட்டிஃபை பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? எடுத்தோடனே CBT எக்ஸாமாக இருக்குது, CBT எக்ஸாம்னால நான் அட்டன் பண்ணல அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த ஃபாலோவர். ஓகேங்களா? CBT எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஸோ அதில் போய் நான் எழுதுறது எனக்கு தெரியாது, எனக்கு வந்து அதனால் நான் வந்து அட்டன் பண்ணலை. ஆனால் அந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டராக என்கிட்ட சொன்னாங்க. ஸோ CBT எக்ஸாம் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறது வீடியோஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனாலே படித்து பார்த்துட்டு நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு விஷயத்தை பயந்துக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து செய்யாமல் இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ நாளைக்கே வந்து குரூப் 4 வந்து என்ன பண்ணுவான் சொல்லலாம், என்ன வேணாலும் மாற்றம் வந்து கொண்டு வரலாம். ஸோ அதுமே CBT எக்ஸாம்ஸில் வந்தால் இப்போ CBT எக்ஸாம் நான் எழுத மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்களா? அவங்க கண்டிப்பாக கிடையாது, அட்டன் பண்ணுவாங்க. அப்போ போய் தப்பை பண்ணி மறுபடியும் இன்னொரு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ண வேணான்னு தான் சொல்கிறேன். முதலே வந்து தப்பு பண்ணுறது தான், தப்பு பண்ணிவிட்டு அடுத்தது திருத்திக்கிட்டு ரெடி ஆகிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆனுவல் பிளானர் வந்து எப்போ வேணாலும் வரட்டும். மேக்ஸிமம் வந்து நாளையிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே வரப்போகுது. அப்படி இல்லைனாலும் ஒரு 12 எப்போ வேணாலும் வரட்டுமே. ஒரு ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு பதட்டப்படாதீங்க. நான் எதிர்பார்த்த எக்ஸாம் வந்து செப்டம்பர் அக்டோபரில் எதிர்பார்த்தேன், ஆனால் அது வந்து இப்போது மார்ச்லேயே வரப்போகுது, இல்லை நான் மார்ச்சில் எதிர்பார்த்தேன் அது வந்து அக்டோபரில் வரப்போகுது. அதாவது நம்ம மனசு எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தானாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு அது நடக்குதான்னு பார்க்கும். அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி நடந்து போச்சு அப்படின்னா இதனால தான் நான் அதை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு நம்மளை தேத்தும். இப்படி தான் நிறையா விஷயம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரீசனே அதுதான். நம்மளா ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுறது, இது இப்படி தான் இந்த சிஸ்டம்குள்ளே தான் இது இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நம்மளா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. சப்போஸ் அது நடக்கலை அப்படின்னா என்னாகும், இந்த காரணத்தினால தான் நான் அதை பண்ணலைன்னு நம்ம மனசு நம்மளை தேத்தும். தயவு செஞ்சு இந்த மாதிரி மனசு தேத்துறதை வந்து விடாதீங்க. ஏன்னா
நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஏன்னா இதில் சஃபர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது வருது அப்படின்னா ஸோ அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எல்லாருமே எழுதுறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடும். அடுத்த ஒரு எக்ஸாம் இதே வேக்கன்சியில் வரப்போகுதா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி. ரெண்டாவது அப்படியே வந்தாலும் இன்க்ரீஸ் ஆகி வந்தாலும் இங்கே ஏஜ் ஒரு ஃபேக்டர் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து சிலபஸ் அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது இதெல்லாம் தான் ஃபேக்ட். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடிங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு 6 months கேப்பில் வருது. ஓகேங்களா? 6 மாதம் கேப்பில் ஒரு குரூப் 4 வச்சுக்கோங்களேன். எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறது இதுதான். குரூப் 4 ஒரு 6 மாதம் கேப்பில் வந்து ஒரு எக்ஸாம் வருது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எக்ஸாம். அப்போது எப்படி உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கும் அப்படின்னா 3 ஃபேஸாக பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபேஸ் 1 இதில் வந்து பேசிக்காக வந்து ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். இங்கே என்னென்னா நான் பிகினர்ஸ்க்கும் பேசுகிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் நான் பேசுகிறேன். ஓகேங்களா? பேசிக்காக பிகினர்ஸ் வந்து அவங்களோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். ஃபவுண்டேஷன் ஃபேஸ்னே சொல்லிக்கலாம். அடுத்தது ஃபேஸ் 2. இந்த ஃபேஸ் 2 வந்து ஸ்ட்ரென்தனிங். நீங்கள் பிகினர்ஸாக அந்த 2 மாதம் இந்த 3 மாதத்தை ஈக்குவலாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு 2 months, செகண்ட் 2 months, தேர்டு 2 month. அதுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அப்போ ஒரு 3 மாதம் டைம் இருக்கும். இல்லை நோட்டிஃபிகேஷன் அதுக்குள்ளே வருது, இப்போலேருந்து ஒரு 6 மாதம் ஒரு கணக்கு இருக்குது, ஒரு 8 மாதம் கணக்கு இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக ஒரு 3 பார்ட்டாக பிரிங்க. இந்த ஃபேஸ் 1 என்ன பண்ண போகிறீங்க? ஃபவுண்டேஷன் பேசிக்காக வந்து என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது ஸ்கூல் புக் தான் பேசிக். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி அதை முடிச்சுட்டு அவுட் சோர்ஸ் போங்க. நிறைய அவுட் சோர்ஸ் புக் இருக்குது, அதெல்லாம் போய் குழப்பிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சிலபஸை விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம் வந்து சிலபஸை தாண்டி கேட்குறாங்க வெளியில் அப்படின்னா எல்லாரோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சிலபஸை தாண்டி தான் ஓடிட்டுருக்கோம். டக்குன்னு எதிர்பார்க்காத நேரத்தில் புக்கிலேருந்து கேட்டுருவாங்க அடுத்த எக்ஸாம். நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்கும் போது புக்கை படிச்சிருந்தா நான் வந்துட்டு எழுதியிருப்பேனே அப்படிங்கிறது ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன் ஃபேஸு நல்ல பேசிக்காக ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ரெண்டாவது ஃபேஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்தனிங் ஃபேஸ். நீங்கள் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். திரும்ப ரிப்பீட் ரிவிஷன், திரும்ப வந்து படிக்கணும். மூணாவது ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸிக்யூஷன் ஃபேஸ். இது எல்லாமே ரிவிஷன் ஃபேஸு. ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூஷன், நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் ஸ்டடி மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். என்ன எக்ஸாம்னாலும் வரட்டும், எக்ஸாம்ங்கிறது வந்து தான் வரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்லேயே வந்து எக்ஸாம் வந்தாலும் சரி, தள்ளி போனாலும் சரி, எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தான் போகிறீங்க, எழுத தான் போகிறீங்க. என்னை கேட்டால் வந்து எக்ஸாம் வந்து சீக்கிரமாக வர்றது தான் நல்லதுன்னு நினப்பேன். ஏன்னா அந்த பதட்டம் அப்படிங்கிறது ஒரு 8 மாதம் கழித்து வருது அப்படின்னா, 9 மாதம் கழித்து வருதுன்னா அந்த 9 மாதம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பதட்டத்தை இழுத்துகிட்டே போகும். வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. 4 மாதத்தில் எக்ஸாம் வருதா, 5 மாதத்தில் வருதா, உங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுத்து இதை செய்யணும், ஒரு ஒர்க்கை செய்யணும்னு கொடுத்தா அந்த 1 வாரம் தான் டைம் இருக்குன்னு செஞ்சு முடிப்பீங்க. 10 நாள் டைம் கொடுத்து இந்த ஒர்க்கை செய்யணும் அப்படின்னா 10 நாள் இல்லை செஞ்சு முடிச்சிருவீங்க. 3 மாதம் கொடுத்தாலும் செஞ்சு முடிப்பீங்க, 1 வருஷம் கொடுத்தாலும் செஞ்சு முடிப்பீங்க. ஸோ அப்போ செஞ்சு முடிப்பீங்க. நம்ம மைண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ டைம் இருக்கே அப்படிங்கிறது நினைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.